இந்த நாளின் செய்தி யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். தெரிந்த வசனம், ஒரு சிறிய நினைப்பூட்டல். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துடைய ஒரே ஒரு வார்த்தை, 25ஆம் வசனத்துடைய கடைசி சொற்றொடர், நான் அறிவேன். நான் அறிந்திருக்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்தில் 26ஆம் வசனம், நான் அவரை பார்ப்பேன். நான் என்ற வார்த்தை இரண்டாவது இருக்கிறது. நான் பார்ப்பேன். சத்தமா, நான் அவரை பார்ப்பேன். அடுத்த வார்த்தை, நானே பார்ப்பேன். நானே பார்ப்பேன். என் கண்களே அவரை காணும். என் கண்களே அவரை காணும். இது பலமுறை பல தேவ மனிதர்களால் பேசப்பட்ட வார்த்தை. இந்த நாளின் என் செய்தி என்னவென்றால், இருளை வெளிச்சமாக்கும் ஒரு தெய்வம். கவனியுங்கள், நான் அறிவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கிறது. வாழ, சம்பாதிக்க, குடும்பம் நடத்த எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், இன்னும் ஒரு வீடு வாங்கணும், இன்னும் சில பொருள் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் தங்கம் வாங்கணும். எவரிபடி ஹேஸ் ஹேவிங் த நாலேஜ். ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஞானம் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவிக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும். நான் அறிவேன். ஆனால் அந்த அறிவு வேற, இந்த அறிவு வேற. திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் பல அறிவுகள் நம்மை கைவிட்டு விடும், அனுபவங்கள் கைவிட்டு விடும். ஆண்டவனுடைய அறிவு கைவிடவே விடாது. எவ்வளவு நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும், ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக ஆண்டவரோடு வாழ்கிறேன். 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். பல தேவ மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, யாரை அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதை கவனிங்க. உலகத்தின் அறிவு வேறு, தேவனை அறிகிற அறிவு வேறு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தேவனை அறிகிற அறிவுக்கு எல்லையே இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு எல்லையே இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு முடிவே இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு அதற்கு காலங்களே இல்லை. புரிய நினைக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியும்படிக்கு. ஆங்கிலத்தில் ஐ வாண்ட் நோ மோர். ஒரு பெரிய படித்தவர், மெத்த படித்தவர், பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அறிவாளி மோசே, புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய படித்தவர் பவுல், ஸ்காலர்ஸ். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், நான் இன்னும் அறியும்படி. நீங்கள் நிறைய பேருக்கு, திருச்சபையின் மக்களுக்கு கூட, நான் ஒரு போதராக இருக்கிறேன், பல ஊழியர் கூடங்களில் பேசுகிறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் ஒன்று சொல்கிறீங்களுங்க. என்னைக்கு எனக்கு தெரியும் சொல்கிறீங்களோ அன்றைக்கு உங்களோட முட்டாள் யாருமே இல்லை. எனக்கு தெரியும்னு சொன்னாலே யூ ஆர் இன்னசென்ட், முட்டாள். ஆங்கிலத்தில் நல்லா இருந்த வார்த்தை. ஐ நோ அப்படி என்னைக்கு சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். ரைட், கவனிங்கள். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற நேரம் திரையில் பாருங்கள். நம்பர் 1, 19ஆம் அதிகாரம் முதல் வசனம், வருத்தங்கள். எல்லாம் வேத்த பாருங்க, வருத்தங்கள். முதல் இரண்டாவது வார்த்தை வருத்தம். இரண்டாவது நொறுக்கப்படுதல். ஹலோ, நொறுக்கப்படுதல். வசனம் தமிழில் போடுவீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாயிண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க. வருத்தப்படுத்தும் உலகம். கண்டுபிடிச்சிங்களா? பாயிண்ட்ஸ் போட்டீங்களா? இல்லை, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். சொல்லுங்க, வருத்தப்படுத்தும் உலகம். சொல்லுங்க வருத்தம். எல்லாம் பாருங்க, சொல்லுங்க. ஆத்துமாவில் வருத்தம், வார்த்தைகளால் நொறுக்கப்படுதல். இதை சந்திக்காத மனிதராக இருக்கீங்களா? வார்த்தைகளால், மாமியாரால், மருமகளால், உறவுகளால், சொந்தங்களால், உடன் பிறந்தவர்களால். கவனிங்க, இதை விட கொடுமை ஒன்றுமே இல்லை. தீயினால் சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாதே. அப்போ யோபு சொல்லுகிறார், எந்த மட்டும், என்னங்க தமிழ் புரியும் நினைக்கிறேன், நோ லிமிட். காலங், அதாவது
இட் இஸ் எ கண்டினியூ. நேற்றும் வருத்தம், இன்றும் வருத்தம், நாளையும் வருத்தம், எந்த மட்டும் முடிவே இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நொறுக்கப்படுதல். என்னங்க? நம்பர் 3, நிந்திக்கப்படுதல். எத்தனை முறை? எத்தனை முறை? 10 முறை. பைபிள் பார்க்கணும். 10 முறை. தம்பி பாயிண்ட் போட பரவாயில்ல, வசனம் போட்ட விட பரவாயில்ல. அடுத்து கடின முகம். நேற்று வரை சிரித்து பேசின உலகம், நேற்று வரை சிரிக்க சிரிக்க பேசின முகங்கள் நம்மளை பார்த்தாலே முகம் சுளிக்கிறாங்க. என்ன முகம்? பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற உலகம். நீங்கள் வசனம் போடுறீங்களா? கடின முகம். அடுத்த ஒரு வார்த்தை 5ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறது. விரோதமாய். கவனியுங்கள், காரணமே இல்லாமல். இப்போ நான் ஒருத்தரை விரோதிக்கிறேன்னு சில காரணம் இருக்கணும். இப்போ என்னை விரோதிக்கிறார், நான் விரோதிக்க சில காரணங்கள் இருக்கணும். காரணமே இல்லாமல் விரோதிக்கிற உலகம். அடுத்து சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை நிந்தையை. நிந்தை, காரணம் இல்லாத நிந்தனை. புரியுதா? சேற்றை வாரி வீசுவது, அவமானப்படுத்துவது, காரணம் இல்லாமல் என்னை குற்றப்படுத்துவது. அடுத்த ஒரு வார்த்தை 5ஆம் வசனம், என்னை கவிழ்க்கும் மக்கள். என்னை, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கே பேசுவாங்க, ஆனால் கொண்டு போய் பழத்தை தள்ளிடுவாங்க. நல்லா கவனமாக இருக்கணும். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். என்ன சொல்லுங்க? மேலான ஒன்றை சொல்லும். இந்த உலகத்தின் வார்த்தையை நம்பாதீங்க. திரும்ப சொல்லுகிறேன், பணம் இருக்கும்போது உங்களை தேடி எல்லாம் வருவாங்க. ஒரு வசனம் படிக்கிறீங்களா? காலையில் பேசினேன். 2 நாளாகமத்து புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இது தொடர்புள்ள வசனம் அல்ல, இருந்தாலும் ஒரு சின்ன நினைப்பூட்டல். 2 நாளாகமம் 16ஆம் வசனம் முதல் வார்த்தை. 18ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும், நல்லா கவனிக்க வேண்டும், மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எல்லாரும் கவனிங்க. காசு, பணம், துட்டு, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் மதிப்பு, அந்தஸ்து வந்துட்டா தேவையற்ற மக்கள் எல்லாம் உங்களோடு கூட தொடர்பு கொள்ளுவார்கள். அவன் யாரோட சம்பந்தம் கலந்தான்? ஆகாபோடு. பல தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவன், தேவனுக்கு விரோதமானவன், தேவனுக்கு எதிரியா இருந்தவனோடு உறவு. ஒன்று சொல்றீங்களேங்க எல்லாரும், கவனியுங்கள். வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, வாழ்க்கையில் உயரும்போது பி கேர்ஃபுல். தேவையற்ற உறவு, தேவையற்ற நபர்கள், தேவையற்ற எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதில் போட்டிருக்குது சம்பந்தம் கலந்தான். என்னங்க? அடுத்த வார்த்தை, சில வருஷங்கள் சென்ற பின்பு அவனுக்கு இவன் விருந்து பண்ணினான். அவனுக்கு இவன், யாருக்கு யார் விருந்து பண்றது? ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு தேவனுடைய நேசிக்கிற ஜெபிக்கிற மனிதன் யோசபாத், அவனுக்கு ஆகா விருந்து பண்ணினான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இங்கே தான் எல்லாருமே ஃப்ளாட் ஆயிடுறோம். எங்கே ஃப்ளாட் ஆயிடுறோம்? எங்கே ஃப்ளாட் ஆயிடுறோம்? பிரியாணி வாங்கி கொடுத்தா அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறோம். அவனே போட்டிருக்குது, அவன் அநேக ஆடு மாடு அடிப்பித்தான். என்னங்க? அந்த செய்தியை நான் போக வரும், அது இன்னொரு செய்தி. கடைசியில் இவனே அவனுக்கு எதிரியாய் மாறினான். என்ன எல்லாரும் கவனிங்க. அடிக்கடி இவங்களை தேடி மக்கள் வருவாங்க. முடிந்த அளவுக்கு உலகத்தின் உறவுகளை துண்டித்து வையுங்கள், தேவனுடைய உறவை வலுப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு அதாவது உலக உறவுகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள், தேவனுடைய உறவை இன்னும் வலுப்படுத்துங்கள். இவங்க தான் உங்கள் சொந்தக்காரங்க, இவங்க தான் பரலோகத்துக்கு வருவாங்க. நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன் 70ஆம் ஆண்டில். எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது, தாய் வழி, தகப்பன் வழி, நிறைய சொந்தங்கள் இருக்குது. ஆனால் எந்த சொந்தங்களும் சொந்தங்கள் அல்ல, அவர்தான் சொந்தம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த ஜனங்களை நேசிங்க, அந்த ஜனங்களை விட. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். உங்கள் கர்ப்ப பிறப்புகளை விட தேவனால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை நேசிங்க, அதான் வாழ்க்கை ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. என்னை கவிழ்த்தார். என்னங்க?
8ஆம் வசனம். தம்பி பாயிண்ட்ஸ் போட முடியலையா? சரி பாருங்க. ரைட், எல்லாம் சொல்லுங்க. என்னை என் மகிமையை புரிந்து கொண்டார்கள். நான் சொல்ற தமிழ் கொஞ்சம் பாருங்க எல்லாரும். 4 வார்த்தை சொல்ல போறேன். those who knows English. Number 1, lost the family. குடும்பத்தை இழந்தான். சொல்லுங்க ஃபேமிலி. lost the finance. பணத்தை இழந்தான். Number 3, lost the fame. பெயரை புகழை இழந்தான். Number 4, lost the friendship. எல்லாமே எஃப்ல வரும். Number 1, குடும்பத்தை இழந்தான், ஃபேமிலி. Number 2, இது இல்லைன்னா என்ன இல்லை? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. உங்களுக்கே இல்லைன்னா நீங்கள் டம்மி, இருந்தால் தான் நீங்கள் மம்மி. கொடுத்தீங்களா உங்களுக்கு? ஐயா உங்களுக்கு தான் சொல்கிறேன். கொடுத்தீங்கன்னா நீங்கள் அத்தான், குடினா நீங்கள் செத்தான். புரியவில்லை? கொடுத்தா டேடி, கொடுக்கலனா போடி. பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை, திரும்ப பெறுவேன். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்தேன், அதையும் திரும்ப பெற முடியும். ஆனால் என்னுடைய சாட்சி இழந்தால் திரும்ப பெற முடியாது. எது போயிடுச்சு இப்போ அவருக்கு? எது போயிடுச்சு? 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் சத்தமா சொல்லுங்க. ஹலோ, என்ன பாருங்க. தாய் ஒரு மகிமை தானே, மனைவி ஒரு மகிமை, ஒரு மாமியார் ஒரு மகிமை. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பிள்ளை ஒரு மகிமை, ஒரு ஊழியன் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? எதனால என்னை நேசிக்கிறாரு? நான் யாரோ அவர் யாரோ. அப்போ யோசித்து பாருங்க, சொல்லுங்க. என் மகிமை. சத்தமா. 13, என் சகோதரர். ஹலோ, தம்பி தம்பி, அக்கா அக்கா, தங்கச்சி தங்கச்சின்றீங்களே, எல்லாம் ஒரு நாள் மாறும். யாருக்காக பாடுபடுகிறீர்களோ அவர்களால் நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள். யாரோ ஒரு அப்பான்றாங்க. யாருக்காக பாடுபடுகிறீங்களோ அவங்களாலே நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள். காலம் கடந்த வெளிச்சம். என்ன வெளிச்சம்? இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க. சகோதரரை. 14, என் பந்து ஜனங்கள், இரத்த சம்பந்தமான ஜனங்கள் விலகி போனார்கள். என்னங்க நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இப்போ அடுத்து, என் வீட்டு ஜனங்கள். ஹலோ அம்மா, உங்கள் வீட்டு ஜனங்கள் தான். உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி, அவர் வீட்டு ஜனங்கள் இல்லை, உங்கள் வீட்டு ஜனங்க. புரியல? அவர் வீட்டு ஜனங்கள் வந்தால் ஜலதோஷம், உங்கள் வீட்டு ஜனங்கள் வந்தால் சந்தோஷம். அவர் வீட்டு ஜனங்கள் வந்தால், உங்கள் வீட்டு ஜனங்கள் வந்தால் ஆடு அடி மாடு அடி கோழி அடி. அவர் வீட்டு ஜனங்கள் வந்தால் அவரையே அடி. சொல்லுங்க. பந்து ஜனங்கள். என் வேலைக்காரர். 16ஆம் வசனம். ஹலோ, என் வேலைக்காரர் இருக்கிறீங்களாமா? அதில் வர சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட கெஞ்ச வேண்டிய ஒரு நாள் வந்துச்சான். எவ்வளவு கொடுமை இல்லை இது? 16ஆம் வசனம். நான் அவனை கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. ஹலோ, எவ்வளவு கேவலம் இல்லை? அம்மா, உங்க பிள்ளைகிட்ட கெஞ்சனா எப்படி இருக்கும்? அது கூட பரவாயில்லை. புரியுதா? புருஷன்கிட்ட கெஞ்சினா கூட பரவாயில்லை, அந்த உங்ககிட்ட கெஞ்சினா கூட பரவாயில்லை, அதுவே அவமானம். புரியவே இல்லை. 4 ப்ளீஸ் சொன்னா தான் ஒரு காப்பியே வருது. புரியவே மாட்டேங்குது. 4 ப்ளீஸ் சொன்னா தான் ஒரு காப்பி வருது. என்னது? அந்த ஆள் தண்ணி கேட்கிறார். இந்த அம்மா சொல்லுது, இப்பதான் உட்கார்ந்தேன், இவ்வளவு வேலை பண்ணிட்டு இப்பதான் உட்கார்ந்தேன். மனசாட்சி இல்லை உனக்கு? கை இல்லை, எடுத்துக்கலாமே. தண்ணி கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பட்டிமன்றம். அவன் தண்ணி கேட்காம இருந்துக்கலாம், தாகத்தால் நான் வருடம் செத்தே போயிருக்கலாம் அவன். அதை விட கேவலம். சொல்லுங்க. என் வேலைக்காரத்தில் முக்கியமான ஒண்ணு, என் மனைவியே எனக்கு வேறுபட்டு இருக்கிறாள். என்னங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கும் வரை. நான் கல்யாணத்தில் இதை மட்டும் அழுத்தி சொல்லுவேன் பெண்கள்கிட்ட. எல்லா சூழ்நிலையிலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் சொல்லி அழுத்தி சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை பாருங்க. ரைட், இன்னைக்கு அது இல்லவே இல்லையே. என் மனைவி எனக்கு வேறுபட்டு இருக்கிறாள். என்னங்க? சத்தமா. மனைவினா தெரியுமா? மனைவினா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதாங்க மனைவி. அவள் இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள். என்னங்க? இங்க எப்படி தெரியுமா?
இவர் யானைன்னா அது பூனந்து, அது பூனன்னா இவர் யானந்து. நான் வெளிநாடுகளுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன். அப்போது 100% மக்கள் விவாகரத்து. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. அந்த ஆள் சொன்னாராம், இந்த பூனை இங்கிருந்து அந்த பக்கம் போச்சுன்னு. அந்த அம்மா சொல்லுது இல்லை அந்த பூனை இந்த பக்கம் போச்சுன்னு. விவாகரத்து காரணமே அதுதான். இப்போ அது எந்த பக்கம் போனால் நமக்கு என்ன? பூனை இங்கிருந்து அந்த பக்கம் போச்சுன்னு அவர் சொல்றாரு, இந்த அம்மா என்ன சொல்லுது? நான் சொல்றேன் உண்மை. சொல்லுங்க, சுவாசம் சத்தமா? சுவாசம் தெரியுமா? அதாவது என்னுடைய ஆவி. ஐயா எப்படியா? திரும்ப சொல்றேன், இங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் வளைந்து கொடுங்கள், இல்லையேல் உடைந்து போவீர்கள். வயத்திரம் சொல்லுங்க. வளைந்து கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி ஆமீன்னு சொல்லணும். அதை வீட்டுக்கார் பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் வணங்கா முடிதான் குடும்பங்கள். இன்னைக்கு எதுக்கு விவாகரத்து? என்ன காரணம்? நீயா நானா? நீ பெரியவளா நான் பெரியவனா? யோபு சொல்லுகிறார், என் மனைவி அதோட பெரிய கூட 18 என் சிறு பிள்ளைகள் கூட என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த உலகத்திலே தாங்க முடியாத வேதனை நம்மளை அசட்டை பண்றது. நான் சொல்றது புரியுதா? செய்திக்கு பின்னால போறேன். அடுத்து ஒரு வார்த்தை 19ஆம் வசனம், என் பிராண சிநேகிதர். என்னங்க? என் ஆங்கிலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அடுத்து 20ஆம் வசனம், என் எலும்புகள் என் சதையும் கூட எனக்கு ஒத்துழைக்கல. ஹலோ, அவங்க தான் அப்படின்னா இது கூட என்ன செய்யுது? புரியுது உங்களுக்கு? நம்பர் 1 என்னது? எஃப்ல ஃபேமிலி. நம்பர் 2 ஃபைனான்ஸ். நம்பர் 3 புகழ் போயிடுச்சு. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஷிப். நம்பர் 5 ஈவன் என்னோட ஆரோக்கியம் கூட எனக்கு ஒத்து வரல. இருக்குதுங்களா? ஆரோக்கியம் கூட ஒத்து வரல. அடுத்து போடுறது, என் தோல் முதலானவைகள். இருவாசனம், என் தோல் முதலானவைகள் சத்தமா சொல்லுங்க. ஹலோ, இப்படிங்க. இது ஒரு சின்ன கேள்வி, செய்திக்குள்ள இப்பதான் போறேன். பேட் ஸ்மெல் சத்தமா சொல்லுங்க. உட்காருவீங்களா? உட்காரும் போதே உங்க தரத்துக்கு பார்த்தா உட்காருறீங்க. சபையில் பார்க்குறேன், அவளோடு பேசுறா, இவாளோடு பேசுறா. பூசா வந்துடும், அனாதமான் ரோடு நிற்கிறான். நான் சொல்றது புரியுதா? அவள் அந்த ஆண்டியோட, இந்த ஆண்டியோட. பூசா ஒரு ஆண்டி வந்தா அது அனாதையா நிற்கணும். என் தோல் முதலானவைகள். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்முடைய உறவுகள்லாம் அந்தஸ்து தான். ஜாதி பார்த்து, அந்த தகுதி பார்த்து, உங்களுக்கு சமமா இருந்தா பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருந்தா வேகமா ஓடுறீங்க. வீடு தீப்பத்தி எறிவது போல் நீங்கள் ஓட, உங்களுக்கு பின்னாலே பாஸ்டர் ஓட. சொல்லுங்க, தோல் முதலானவைகள் எல்லாம் கரை சொல்லுங்க, நான் என் ஆண்டவரை அறிவேன். முடியுமா? இது நிறைய சொன்னேன், நான் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. 5ஆம் வசனம் 5ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில். ஆமென். 6ஆம் வசனம், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். சொல்லுங்க, வீசினார்கள். சொல்லுங்க எல்லாரும். சேற்றை வாரி, இல்லாதையும் பொல்லாதையும். தமிழ் புரியல உங்களுக்கு? இப்போ நாங்களாம் ஊழியம் பண்றோமே, எத்தனை பேர் எத்தனை சொல்றாங்க தெரியுமா? சொல்லுங்க, வீசினார்கள். புரியுதா உங்களுக்கு? அதாவது நேருக்கு நேராக பேச திராணி இல்லாதவர்கள் உங்கள் முதுகு பின்னாக பேசுவார்கள். கரங்களை சொல்லுங்க, நான் அறிவேன். எதெல்லாம் அறிவேன்? இப்போ நான் படிச்சீங்களா? இத்தனை காரியங்கள் சத்தமா சொல்லுங்க, அறிவேன். அது ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஒரு தமிழ்ல அந்த வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. அதாவது 22ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில், என் மீட்பர் சத்தமா சொல்ல முடியுமா? ஐயா, lost the family, lost the finance, lost the fame, lost the friendship, lost my health, lost my wealth, I lost everything. சொல்லுங்க, என் மீட்பர். சத்தமா சொல்லுங்க. மீட்பர் என்ற வார்த்தையின் பொருள் ஒன்றை கொடுத்து இன்னொரு மீட்டுக் கொள்ளுவது.
என்னங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம மார்வாடிகளை விற்கிறோமே, திருப்பி என்ன செய்யணும்? ஒன்றை கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, இவர் ஒன்றை கொடுத்து என்னை மீட்கிறவர். என் வார்த்தையில கவனிங்க. இப்ப எனக்கு இவர் தரணும்னா நான் திருப்பி தருகிற அளவுக்கு நான் தகுதியா இருக்கணும். தமிழ் புரியுதா? இவருக்கு நான் இவர்கிட்ட நான் ஒன்று வாங்குறேன். இவர் இப்போ நான் வாங்கும்போது திருப்பி தருகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்றால் தருவாரா? அவரே கேளுங்க, என்ன கேளுங்க, தருவனான்னு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, பலன் இல்லை, சுகம் இல்லை, வாழ்வு இல்லை, மேன்மை இல்லை, பணம் இல்லை, ஆனாலும் எனக்காக ஒன்று அவர் தருகிறார். தமிழ் புரியுதா? மீட்கிறவர் என்ற வார்த்தை ஒன்றை கொடுத்து அதை மீட்டு, ஒன்றை கொடுத்து வாங்கிக் கொள்வது. கொடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை? ஹலோ, ஒன்று சொல்லட்டுமா? தப்பி தவறியோ யாரும் எவருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. அடுத்த வாழ்க்கையில் பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போடுறாரு பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் மீட்பர். ஆறுதல் சொல்லிட்டு போயிடலாம். ஜெபம் பண்றேன் நீ கூட சொல்லலாம், நான் கூட சொல்லலாம். என்னங்க? ஜெபம் பண்றேன், பாவம் பாஸ்டர். தமிழ் புரியுதா? உங்களுக்கு? எல்லாம் திருப்பி தருவார். சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், ஆனால் செயல்படுகிறவர்கள் மிக குறைவு. யோபு சொல்லுகிறான், என் மீட்பர். திரும்ப சொல்லுகிறேன், ஒன்றை கொடுத்து சொல்லுங்க, திராணி இல்லாத, தகுதி இல்லாத, அந்தஸ்து இல்லாத, திருப்பி கொடுக்க முடியாது எனக்கு ஒருத்தர் திருப்பி கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லலாமே. அப்படி செய்வோமான்னு கேட்டேன். கடன் கொடுக்குறீங்களா? என்ன பார்க்குறீங்க? ஹலோ, பேங்க்ல கடன் கொடுக்குறேன், என்ன கேட்குறான்? முதல்ல ஆதார் கார்டு கேட்குறான், பத்திரம் கேட்குறான், எல்லாம் கேட்குறான். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களை ஏலத்து விட்டுருவான். டெய்லி ஃபோன் வருது, உங்களுக்கு பணம் வேணுமா, பணம் வேணும். உங்களுக்கு வரலையா ஃபோனு? இல்லை, நீ எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உடனே கொண்டு கொடுப்பாங்க, கடைசியில் உங்களை கூட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ரொம்ப நெருக்கடியில், அதாவது விளிம்பின் முனை நிற்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சொல்லுங்க, பலன் இல்லாத, திராணி இல்லாத, திருப்பி தர முடியாத, ஒன்றுக்குமே உதவாத எனக்கு ஒருத்தர் திருப்பி கொடுத்து என்னை மீட்டுக் கொள்ளுகிறார். சொல்லுங்க, அவர்தான் இயேசு. சொல்லுங்க, அவர்தான் இயேசு. சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் திருப்பி தர தெரியுமா? இதெல்லாம் திருப்பி தரார். வாட் ஆல் ஐ லாஸ்ட். சொல்லுங்க, இழந்து போன குடும்பம். சொல்லுங்க, ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஃபேம், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே. நான் சொல்ல போற அடுத்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அடுத்த வார்த்தை கவனிங்க. 23 நான் அறிந்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது, உயிரோடு இருக்கிறார். ஒண்ணு வந்தாலே எங்கே ஆண்டவன் கேட்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். மல்கியால சொல்லுகிறார், உங்கள் வாயின் வார்த்தைகளால் என்னை குற்றப்படுத்துகிறீர்கள். படிக்கிறீங்களா? மல்கியா 2ஆம் அதிகாரம். மல்கியா 3, உங்கள் வாயின் வார்த்தைகளாலே என்னை குற்றப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் இதனால் குற்றப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அந்த வார்த்தை படிங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளாலே என்னை குற்றப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் இதனால் உம்மை குற்றப்படுத்தினோம் என்கிறீர்கள். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எதனாலங்க? வார்த்தைகளினாலே. என்ன சொல்றோம்? வருத்தப்படுத்துகிறோம். படிங்க. என்ன, எப்படி வருத்தப்படுத்துறோம்? ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம். பேசலாம் பேசிட்டு என்ன சொல்றோம்? எதினாலே. என்ன பாஸ்டர் பேசுறேன் சொல்றீங்கல்ல, பேசலாம் பேசுறீங்க. என்ன எங்களை பத்தி பேசுதே இல்லையா? எங்களை பத்தி ஒரு அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகும்போது சொல்லின்னு போறாங்க, இன்னைக்கு பாஸ்டர் நல்லாவே பாடல. அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு பிரசங்கம் நல்லாவே இல்லை. பிரசங்கம் பையன் சொன்னா, அம்மா நீ போட்ட 10 ரூபாவுக்கு அதுவே அதிகம் அப்படின்னா.
டேடி நீ போட்ட 10 ரூபாய்க்கு அந்த பாட்டு போதும், மம்மி நீ போட்ட 5 ரூபாய்க்கு இந்த பிரசங்கம் போதும்னா. சிஸ்டர் இப்போ கவனிக்கிறீங்களா? புரியுதா? அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிற எவனும், பொல்லாப்பு செய்கிற எவன் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். நல்லா கவனிங்க. ஜபமே பண்ணல, அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது, ஓயாம ஜபம் பண்றோம், நம்ம பொண்ணு கல்யாணமே ஆகிறது இல்லை. புரிய மாட்டேங்குது. நோட்டீஸாக வந்துருக்குது என் வீட்டுக்கு, புரியுதா? நோட்டீஸாக வந்துருக்கு. எதுக்கு என்னடி பார்க்குறீங்க? அவன் சபைக்கே வரதில்லை. நேற்று ஒருத்தன் வந்து சொல்கிறான், பாஸ்டர் வந்துருங்கன்றான். நான் கேட்டேன், பார்க்குறோமான்னு கேட்டேன். நோட்டீஸ் தான் பாஸ்டர். யாரை நடத்துறதுன்னு கேட்டேன். நீங்கள் தான் நடத்துறீங்கன்றான். நான் சொன்னேன், டேய் நான் இல்லையாடான்னு. சத்திரம் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது பாஸ்டர்னு. இன்னொன்று சொல்கிறான், பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்றான். வேற ஆளா இல்லை, வழியா இல்லை பூமியில். புரியவே இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் வச்சு நாங்கள் நடத்துறோமே. சொல்லுங்க, இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமை என்பது குறைவல்ல. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நினைக்கிறாங்க தெரியுமா, இருந்தா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இல்லைன்னா அவர் அப்படி இல்லைங்க. அதாவது ஆசீர்வாதத்துக்கு பல காரணங்கள் உண்டு. சாராயம் காய்ச்சலும் கூட ஆசீர்வாதமா இருக்கிறான். நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், எதை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க, அவரை மட்டும் பாருங்க. அடிக்கடி வார்த்தை சொல்லுவேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வரும். யாரையும் பார்க்காதீங்க, மன்னிக்கணும். இந்த வெயிட்டா ஹைட்டா நல்ல ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து கழுத்தில் 100, கழுத்தில் கையில் ஒரு 100, அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் தான் 100. புரியவே இல்லை. அது வெறும் 100, உங்களுக்கு ஆயுசு 100. புரியவே மாட்டேங்குது. ஏக்கம் வருதா அவங்கள பார்க்கும்போது? சில கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, என்ன புரியுதா உங்களுக்கு? இந்த எங்கே வாங்கினீங்க? அதுவே தப்பு. இப்போ சுந்தரன் ஐயா சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொருள் எங்கே வாங்கினே கேட்காத, அதுவே உன்னோட அதாவது உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரக்குறைவுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, என் மீட்பர் நான் அறிவேன். சொல்லுங்க, எனக்கும் ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு நேரம் வரும், என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். மாறும், எல்லாமே மாறும். சொல்லுங்க, என்னுடைய மகிமை மாறும், என் செல்வம் மாறும், செழிப்பு மாறும், பெயர் மாறும், பிரஸ்தாபம் மாறும். ஏன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர். அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லுங்க, என் மீட்பர். சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர். சத்தமா ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். என் இயலாமையில் அவர் செயல்படும் கர்த்தர். Those who knows English, in my inability is able. நான் போட்டிருக்கிறேன் இங்கிலீஷ்ல கூட. நம்ம இங்கிலீஷ் வருமா? In my inability is ability. ஆங்கிலம் படிச்சு சொல்லுங்க, என் இயலாமையில். இந்த தம்பி அழகா பாடியிருக்காருல்ல, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். நல்லா கவனிங்க பாருங்க. உங்களுக்கே கேட்கிறேன், சம்பளம் வாங்குற புருஷனை கனம் பண்றாங்களா, பென்ஷன் வாங்குற புருஷனை கனம் பண்றாங்களா? ஐயாவை தான் கேட்கணும். சம்பளம் வாங்கும்போது வரும்போதே காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, பூஸ்ட் சாப்பிட்றீங்களா? பென்ஷன் வாங்கணும் போது தண்ணி குடிக்கிறீங்களா? அந்த ஆள் கேட்குறாரு, அம்மா காஃபி கொடுமா. இன்னும் மணி, இப்போதானே மணி ஆச்சு, உட்காரு சும்மா. எப்போ? அன்னைக்கு அந்த ஆள் மெனு கொடுக்குறான், இப்போ இந்த அம்மா மெனு கொடுக்குது. இதுதான் முடிஞ்சா சாப்பிடு, இல்லை அம்மா உணவகத்துக்கு போ. எப்போ? கவனிங்க, பென்ஷன் வாங்கின பிறகு ஜாகிரதையா இருங்க. உங்க பென்ஷன் காசை நீங்க மட்டும் வச்சுங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. என்னடி பார்க்குறீங்க? நாங்கள் அப்படி அல்லன்றீங்களா? காலங்கள் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமே தெரியாது. ரொம்ப பேர் அழுகுறாங்க பாவம். நிறைய பாஸ்டர், நிறைய கணவன் அழுகுறான், ஐயா 9 மணி 10 மணி ஆகுதியா, அந்த மாதிரி டிஃபன் தர மாட்டேந்தியா. ஒரு ஆள் சொல்றான், காலை அம்மா உணவகம், மத்தியானம் அம்மா உணவகம், இரவு அம்மா உணவகம். இந்த அம்மாவே தேவையில்லை, அங்கேயும் பாய் போட்டு படுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, என் மீட்பர். எல்லாம் சொல்லுங்க, இயலாமையில் என் பலவீனத்தில் நொந்து போன என்னை மீட்கிற ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நொந்து போறாருன்னா அவரை இன்னும் அவரை நோக வைப்பீங்களா, அவரை தூக்கி எடுப்பீங்களா? அப்படியா? அத்தனை பேர் உத்தமர்கள் தானா? சொல்லுங்கள்.
நொந்து போய் என்ன நான் சொல்லுவேன், பாஸ்டர் அன்னைக்கே சொன்ன பாஸ்டர் உங்ககிட்ட, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இது வேண்டாம், அந்த அந்த ஆள்கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க, நீங்கள் அகலமாக காலை வைக்கிறீங்க, ஆபத்து, தத்துவெல்லாம் பேசி நொந்து போயிருக்கிறார், அவரை இன்னும் நொந்து போக வைப்பேன். உண்மையா போய் ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு பிரச்சனையை உங்கள் வீட்டுக்காரிட்ட, அந்த ஆள் சொல்கிறார் உங்ககிட்ட இது மாதிரிமா பிரச்சனை, இந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா, கொண்டாட்டி பேச்சு கேட்காதவங்களாம் இப்படி தான் அவஸ்தைப்படுவான், காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. சொல்லுங்க, நொந்து போனவரை, செயலிழந்தவரை, பலவீனமானவனை சொல்லுங்க தூக்கி எடுக்கிற கர்த்தர். தம்பி போடுறீங்களா, இன் மை இன்எபிலிட்டி இஸ் எபிலிட்டி. ஆங்கிலம் புரியுதா சொல்லுங்க, என்னுடைய இயலாமையில் அவர் செயல்படுகிற கர்த்தர். பாருங்க, இத்தனையும் போயிட்டா, எல்லாம் போயிட்டாங்க. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, தமிழ்ல anybody have English Bible? தமிழ்ல என் மீட்பர் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் இஸ் ஆன் மை ரைட் சைடு. தமிழ் படிக்கட்டுமா? ஆங்கிலம் படிக்கிற கேளுங்க. 19 படிங்க. நான் அவரை பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்க. ஹலோ, அது எப்படி, தூரத்துல பக்கத்துலயா? ஹலோ, நான் அவரை பார்ப்பேன். எங்க? சத்தமா சொல்லுங்க. என் நாத்தம், என் துர்நாற்றம், என் அசுத்தம், தோல் கூட இல்லை, எலும்பு, பேட் ஸ்மெல் ஒண்ணுமே இல்லை, ஆனா அப்போட என் பார்த்து நிற்கிறேன். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன் இங்கிலீஷ் இஸ் ஆன் மை ரைட் சைடு. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. ஏன் தெரியுமா? டு ஸ்ட்ரென்தன் மீ, சஸ்டெயின் மீ, டு சப்ளை மீ. எல்லாம் சொல்லுங்க. தேவைகளை சந்திக்க, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த, உறுதிப்படுத்த. இவன் பாருங்க, அதாவது இயலாத ஒரு மனிதன் செயல்படுகிற ஒரு கர்த்தர். சும்மா வேடிக்கை பாப்பாரு, சொல்லுவாரா? என்னங்க, என்ன புள்ளியாரா இவர்? சொல்லுங்க. மீட்பர். என்ன பேர்? அவருடைய செயல்பாடு என்ன? செயல்பாடு என்ன? வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வியாதியிலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, நிந்தையிலிருந்து கரங்களை தட்டி சொல்லுங்க. அந்த நேரத்தில் கூட விலகி போகிற உலகத்தில் நீர் என் பக்கம், நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். ஆங்கிலத்தில் இஸ் ஆன் மை ரைட் சைடு. இந்த பிஎம்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா, பிரதமர்லாம், சிஎம்லாம் ஒருத்தர் நிற்பாங்க பக்கத்துலேயே. எதுக்கு தெரியுமா? பாதுகாக்க. அவருடைய கண்கள் சுற்றி கொண்டே இருக்கும். இதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமான், அதாவது கர்த்தருடைய கண்கள் நன்மை செய்யும்படி அவர் கண்கள் சுற்றி கொண்டிருக்கிற. சொல்லுங்க, இஸ் ஸ்டாண்டிங் வித் மீ. சொல்லுங்க, இன்னொன்று இருக்கிறார். சொல்லுங்க, சப்ளை. சப்ளை தெரியுமா? சப்ளை, சப்ளையர். என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நீங்க என்ன மசாலா தோசை கேட்குறீங்க, அவர் என்ன கொடுக்குறாரு? சத்தமா சொல்லுங்க. சாதா தோசை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? நான் கேட்கலையே. ஆமென் சொல்லுங்க. சப்ளையர். சொல்லுங்க, ஸ்ட்ரென்தன். சொல்லுங்க, என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். சஸ்டெயின், என்னை உறுதிப்படுத்துகிறவர். சொல்லுங்க, சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஏன் நிற்கிறார் தெரியுமா? வேடிக்கை பார்க்க இல்லை. தோசை படிக்கலாம், தோசை படிக்கிறீங்களா ப்ளீஸ்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும். அது இல்லம்மா, இந்த வருஷம் கடைசி வார்த்தை. நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். Yes. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்னம்மா? என் கண்களே அவரை காணும். நானே பார்ப்பேன். என்னங்க? நானே அவரை பார்ப்பேன். ஏமா, யூ ஹேவ் இங்கிலீஷ் பைபிள்? தம்பி, இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா சிஸ்டத்தில்? இன் இங்கிலீஷ் இட் சேஸ் ஐ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் மை ரைட் சைடு. எல்லாம் சொல்லுங்க. புருஷன் உட்காரல, பிள்ளை உட்காரல, மனைவி உட்காரல, ஆனா படைத்தவர் உட்காருகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? முதுமையில் கணவனை அறியலாம், ஏழ்மையில் மனைவி அறியலாம். புரியல? முதுமையில் தலைவலி வந்துச்சு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. ஏழ்மையில் மனைவி அறியலாம், எனக்கு காசு இல்லையே, கொடுத்த அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். சொல்லுங்க, முதுமையில் யாரை அறியலாம்? புரியுதா உங்களுக்கு? வியாதி. என்ன சொல்றாரு அந்த ஆளு? சத்தமா உங்களுக்கு சொல்றது இல்லையோ? உங்க அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றதில்ல போல. எல்லா வீட்லையும் அப்படிதான்.
டிக்கெட் போட்டு தரேன், போயிட்டு வா. எதுக்கு? அவன் இவன் எதுக்கு தான் புரியல. ஆகாதவள் பாக்கியவான்கள், புரியவே இல்லை. அப்படி நல்ல கணவன் கிடைச்சதுன்னா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. அப்படி யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, புரியவே இல்லை. ஏழ்மையில் யாரை அறியலாம் சொல்லுங்க? ஏழ்மையிலும் அவர் தான் எனக்கு எல்லாமே. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு கனம் இருக்குதா? ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த அளவுக்கு கனம் பண்றாங்களா? கனம் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் தமிழ் தானே பேசுறேன். ஏழ்மையிலும் என் கணவனை நான் கனம் பண்ணுகிறேன். வேலைக்கே போல இருந்தாலும் வேலைக்கு போதால முடியல, இன்எபிலிட்டிஸ், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ கூட எனக்கு கணவன் தான். அவர் எங்க அது உட்காந்துக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஆள் தான். வேலை கொட்டிப்பாரு, டிவி பார்ப்பாரு, ஊர் சுற்றுவாரு, வந்து தூங்குவாரு. யாருங்க? வாழ்விலும் தாழ்விலும். புரியவே இல்லை. அன்னைக்கு கண் அவன், இன்னைக்கு அவன் கள்வன். அன்னைக்கு யாரு அவன்? கண் அவன். இன்னைக்கு அவன் அது தூங்குறான் பார்த்தீங்களா? போத்துக்கலாம். அவன் தான். மனசாட்சி சொல்லுங்க. என் மீட்பர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரியுமா? அந்த நேரத்தில் ஒருத்தர் இங்க கூட உட்கார்ந்து இருக்கிறாரு, அது எவ்வளவு பெருசு இல்லை? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு போயிடுவாங்க. என் வேலைக்காரன், அதில் ஒன்று போட்டிருக்குது இல்லையா? என் வேலைக்காரன் என்னை அற்பமாய் எண்ணுகிறான். என்னங்க 19. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் என் உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. ஹலோ 20. அதாவது பல்ல கூட மூட முடியலையா, பற்களை மூடக்கூட தோல் இல்லையா. அப்படி இருக்கும் அந்த தோற்றம். பற்களை மூடுவதற்கு தோல் இல்லை. தமிழ் புரியுதா? கற்பனை பண்ணி பாருங்க. உங்களே கற்பனை பண்ணி பாருங்க. தோலை இல்லாம வெறும் பல்லு மட்டும் இருந்தா. இப்ப அப்படிதான் இருக்குது. பற்களை மூடக்கூட என்ன இல்லை, அந்த பற்களுக்கு அழகு எதுதான், அது கூட இல்லையா. கவனிங்க, ஒரு விகாரமான தோற்றம், அருவருப்பான தோற்றம், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தோற்றம். இவனால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஆனாலும் அவர் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, என்னால் ஒரு நன்மை இல்லை, ஆனா கூட. சத்தமா சொல்லுங்க. எப்படி தெரியுமா? ஒன்றை கொடுத்து என்னை மீட்கிறார். ஆரோக்கியத்தை கொடுத்து மீட்கிறார், பணத்தை கொடுத்து, அழகை கொடுத்து. கவனிங்க, இது அப்படியே ரிவர்ஸ்ல வருது 42 அதிகாரத்தில். அதே 7+3 எப்படிங்க? ஆண்டு கணக்கு மறக்கவே மாட்டார். ஆரம்பத்தில் 7+3 முடியும் போது கூட அது எப்படிங்க ஆண்டுக்கு அது கூட ஞாபகம் வச்சுக்கிறார்ல. 10 பிள்ளைங்க இருந்தால் ஞாபகம் இருக்குமாய்யா? 10 பிள்ளைங்க இருந்தால் ஞாபகம் இருக்குமா? டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்குமா? அட்லீஸ்ட் என்ன கூட தான். உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு வீட்டுக்காரன் கேட்கும், நீ என்ன நாளியான்னு. எனக்கு தெரியல. நீ கல்யாண நாள் இல்லையா? அப்படியா? எனக்கு அமாவாசை அன்னைக்கு தான் நடந்தது கல்யாணம். அமாவாசை மாறி மாறி வருது. அடுத்த மாதம் வருது 8ஆம் தேதி. புரியல? ஆனால் எந்த ஊர்லேயே இருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், 3 பேர் பிள்ளைங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது, கல்யாண நாள் கூட தெரியாது. ஆண்டவர் பாருங்க 7+3. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ ஞாபகம் இல்லை? இதெல்லாம் இழந்து போனாலும் அதெல்லாம் திருப்பி கொடுத்தார். இப்போ எல்லாம் வராங்களா? எல்லாம் வராங்களா? யாரெல்லாம் வர பாருங்க. 42. சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 42 கடைசி வார்த்தை. 42. அவன் நண்பர்கள் அவனுக்கு, அதாவது 42:11 கடைசி வார்த்தை. அவனுக்கு பொன் வெள்ளிகளையும் தங்க காசுகளையும் கொடுத்தார்கள். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல? அன்னைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா என்ன பார்க்குறீங்க? அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டீ வாங்கி ஒரு பிரெட்டும் டீ கொடுத்தா எப்படி இருந்துங்க உனக்கு? தோல் முதலானவைகள். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா கூட. ஆனால் இன்னைக்கு எது சொல்லுங்க? இதுதான் உலகம். சொல்லுங்க, பொய்யான உலகம், வஞ்சிக்கும் உலகம், மாய்மானமான உலகம். கடைசி வர சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அடுத்து 15 தேசத்தில்
எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். போதும், எல்லாம் எழுந்து சொல்லுங்க. நான் சொல்ல போற வார்த்தை திரையில் போட்டிருக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுங்க, கவனிங்க. சொல்லுங்க, எல்லாம் மாறலாம், ஆவியானவருடைய வல்லமை மாறுவதில்லை. எல்லாம் மாறலாம், மீட்பருடைய நிலை மாறுவதில்லை. எனக்கு தெரியுமா அவருக்கு? எனக்கு தெரியுமா? ஆண் சொல்லுங்க, என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூட ஒன்றை நான் எடை போட மாட்டேன். எழுந்து இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இதில் ஏழ்மையானாலும் பரவாயில்லை, சத்தமா. எதில் ஏழ்மை இருந்தாலும் பரவாயில்லை, வார்த்தையிலும் சிந்தையிலும் நிலைப்பாட்டிலும் ஐஸ்வர்யமாய் இருப்பேன். ஒன்ஸ் அகைன். தம்பி வரலையா? இது வந்துச்சு, போட்டோ வந்துச்சா? தேங்க்யூ. என்ன சொல்லுங்க? கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. அதை கெடுப்பதற்கு நிறைய சக்திகள் உண்டு. புருஷனே போதும், பிள்ளைங்களே போதும், அவனுடைய மனசாட்சியே போதும். ஒன்று சொல்றீங்க, மனசாட்சி என்னைக்குமே இடத்துக்கு ஏற்றார் போல, காலத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அதனை மாற்றிக்கொள்ளும். தமிழ் புரியுதா? சொல்லுங்க எல்லாரும். மனசாட்சி இடத்துக்கு ஏற்றார் போல, காலத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்ளும். துர்மனசாட்சி ஆனா தேவனுடைய சாட்சி சரியாய் சொல்லும். ஒன் செகண்ட் சொல்றீங்களா? தம்பி இங்கிலீஷ்ல போடுறீங்களா? The spirit of God is not limited. இருக்குதா? போடுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. The spirit of God, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆவியானவருக்கு எல்லையே இல்லை. சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு, ஆவியானவருக்கு சொல்லுங்க அன்லிமிட்டெட். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சம்பவங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டவர். Those who knows English, இங்கிலீஷ்ல படிங்க எல்லாரும். சொல்லுங்க, சம்பவ சூழ்நிலைகள். சொல்லுங்க, கண்டிஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ், மனிதர்கள். சொல்லுங்க, தேவன் சம்பவங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டவர். சொல்லுங்க, என் மீட்பர் இருக்கிறார், அறிந்திருக்கிறேன். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வரும்போது இது பறந்துருது. புரியுதுங்களா? எங்களுக்கு வியாதி வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, இன்னைக்கு கூட நான் கேட்டேன், அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க, நீங்க படுக்கையிலே இருக்கணும், நடமாடவே கூடாது, பேசவே கூடாது, நிற்கவே கூடாது. எங்க வீட்டுக்காரமா நல்லா சொல்லுங்க, என்னங்க நல்லா சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்களா? இப்ப பார்த்தாலும் ஓடினே இருக்கிறார். 6:30 தான் சொன்னேன் மீட்டிங் சொல்லி, என் வீட்டுக்காரர் மட்டும் 6:30 மணி தான் சொன்னேன் நான் மீட்டிங் போறேன்னு. புரியல அவருக்கு. இப்போதானே சொன்னாங்க. ஆனா அவர் சொல்றாரு இங்க போன்னு சொல்றாரு, இவர் வான்னு சொல்லியிருக்கிறார். சொன்னதே மறந்துட்டேன். ஒரு முறை சொல்றீங்களா அந்த வார்த்தை? ஏழ்மையிலும், எதில் ஏழ்மையானாலும் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நிலைப்போ உறுதியா இருப்பேன். என்ன வந்தாலும், எது வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், குடும்பமே அழிந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? வேடிக்கை பார்க்கறதுக்கா? வேடிக்கை பார்க்கறதுக்கா? சொல்லுங்க, சப்ளை, ஸ்ட்ரென்த், சஸ்டெயின், சாட்டிஸ்ஃபைட், சரவுண்டிங், என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். சொல்லுங்க, எந்த உலகத்துல இப்படி பார்க்கப்பட்டேனோ அதே உலகத்துல அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு. இப்ப என்ன வருது? பொன் வருது, புகழ் வருது, தங்கம் வருது, பொண்டாட்டியே கூட வருது. அது எப்படிதான் வந்துச்சு எனக்கே தெரியல. சொல்லுங்க, வரும். ஆனா அதை விட என் மீட்பர் என் பக்கத்தில்
என் தகுதி இல்லை, திராணி இல்லை, அந்தஸ்து இல்லை, கொடுப்பதற்கு பலன் இல்லை, ஆனாலும்